நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னொரு வாட்டி பாரு. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. செஞ்சிடலாம். இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க. ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவன் பெயிண்டிங்கை படிக்கணும். புரியல? நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்றானா சார்? தெரியலங்க. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? ஒரு மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்க? நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க நல்லவரா கெட்டவரா? நானா? ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல ஒரு காமெடி. சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம், மாற்றம் ஒன்றே மாறாதது. சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? சரி, ஓகே. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா. இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி பழ. ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. சூப்பர் ஐடியா. பேசாம எனக்கு சிஷ்யனா சேர்ந்துரு. பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்ல சம்பளத்துக்கு வேலை பண்ணணுமா? யாரும் பி மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. நீங்க போடுற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. போட்டதுக்கு அப்புறம் எனக்கு இதை பத்த பி மாதிரியா இருக்கு. எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில் இருக்கீங்க. வாதிட்ட வந்துட்டு சும்மா போயிட்டு இருக்கிய தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க? அடிச்சு கிழிங்கடே. ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? தேர்தல் டைம்ல எங்க அண்ணா மைக்கு பிடிச்சி தமிழ்நாடு நாசமா போச்சு, குட்டிச்சுவரா போச்சு, அதுல பாதாளத்துக்கு போச்சுன்னு என்னமா அழுதாரு. நம்மளே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி அச்சோ தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கா இல்ல சோமாலியாவுக்கு மாறிடுச்சான்னு மேப் எடுத்து செக் பண்ற அளவுக்கு பயமுறுத்திட்டாரு. ஆனா இப்ப டெல்லியில நித்தி ஆயோக் மீட்டிங் போயிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதாரம், இந்தியால வேலைக்கு போற பெண்கள்ல 42% தமிழ்நாட்டு பெண்கள்னு சொல்றாரு. இந்த தட்டபடி போட்டாங்க, தூக்கி பிடி. ஏன் அப்படி மாத்தி மாத்தி குத்துற நீ? டேய் தொலைச்சு விடுவான் படுவா. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. எப்படி 42% பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புனாருன்னு தெரியல. முந்தா நாள் பிறந்த குழந்தைய நேத்து ஸ்கூலுக்கு அனுப்பி இன்னைக்கு ஐடி கம்பெனில பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு போல. ஆள பைத்தியமாங்களான்னு பாக்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமேன்னு சொல்ல எகிரி போயிரு. நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. சரி அப்படின்னா
நியூ ஜாயிண்ட். அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேரு வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். கடவுளே கடவுளே, அவன் கட்சிக்காரங்களா சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து இருக்கிறார். ஆமா என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ அத கேக்குறியாப்பா? வடது ரூம் தென்த் ரூம் சேர்ந்து பாத்திருக்கியா? இல்ல இங்க சேர்ந்துடுச்சு, கலந்து சேர்ந்து ஒட்டி உறவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கட்டமட்ட 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 கட்டம்னு உருண்டுகிட்டு கிடக்கு. நீ இப்படி போற இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர் மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கோம். அடே ஃபேக் நியூஸ்க்கு பிறந்த பேப்பயலுகளா, அடங்கவே மாட்டீங்களாடா? எதுக்குடா ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்றீங்க? அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல நீங்க வந்து கொட்டா போட பாக்குறீங்க. என்ன அமுக்கு என்ன பாப்பா பா, இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் தான் பாதுகாப்பு. நம்ம கங்காபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு தனியார் பள்ளி வந்து அங்க உள்ள மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற விதமா அவங்க சொந்த செலவுல ஒரு மிதிவண்டி வழங்கியிருக்காங்க, சைக்கிள். உடனே புடிச்சிட்டானுங்க நம்ம டிவிக்கே காரனுங்க. நம்ம பொட்டு மாமா தான் சைக்கிள் கொடுத்தாருன்னு சொல்லி எடுத்து வீடியோஸ் போட்டு மாசா ஒரு பிஜிஎம் போட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதையும் தெரியாம சில அணில்கள் வந்து எடுத்து என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதே, எங்க அண்ணன் ஒன்னும் பண்ற நல்லதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதே அப்படின்ட்டு நம்மளையே கேள்வி கேக்குங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஏண்டா அப்புறம் கேட்டா சொல்லுவாங்க டிஎம்கே காரங்க தான் வேணும்னு இதை பண்றாங்கன்னு. சரி, அப்படி அவங்களே பண்ணாலும் எந்த ஐடியில இருந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அந்த ஐடி மேல ஆக்ஷன் எடுக்கலாம்ல? ஏன்னா பண்ண மாட்டீங்க, ஏன்னா பண்றது நீங்க தான் ஃபேக் நியூஸ்க்கு பிறந்தவங்களா. நானும் வந்து இதுக்கப்புறம் இவனுங்களை பற்றிலாம் எதுவுமே வீடியோ போட வேணாம், இப்படியே விட்டுறலாம் இவனுங்க இப்படியே செத்து சுண்ணாம்பா போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அமைதியாக இருக்க விடுறாரா? அமைதியாக இருக்க விடுறாப்லையா அவரு? பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தாப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்புடுவா இவன், தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். யாரை பத்தி சொல்ற அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்தாரு, யாருக்குமே தெரியாது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான். என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் நம்மள நம்புது. அதுவும் வந்து சாதாரண கூட்டம் இல்ல, சுத்தமா அறிவில்லாத ஒரு கூட்டம். அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன வேணாலும் சொல்றாப்ல, அடிச்சு விடுறாரு வாய்க்கு வந்ததெல்லாம். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்தாரு, யாருக்குமே தெரியாது. உட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. இதெல்லாமா நம்புவாங்க? நீங்க வந்து சொல்றத கண்மூடித்தனமா நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஒத்துக்கிறோம் நாங்க. ஆனா நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இதெல்லாமா நாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பொய்யா சொல்றீங்களே வாயை திறந்தா எப்படி? அப்படியே வாயை திறந்தாலே அப்படியே அப்படியே வள 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 வளன்னு வந்துட்டே இருக்கு பொய் உங்க வாயில. அதுவும் எப்படி இவ்வளவு பெரிய மீடியால வந்து தைரியமா வந்து ஒரு பொய்ய சொல்றீங்க, அதையும் வந்து நம்புறானுங்க இவனுங்க. இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது, இவனுங்களை வந்து சுத்தமா திருத்த முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். விட்டுலாம், இன்னும் 5 வருஷம் என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ, தலையெழுத்து. இன்னும் போலையா? பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், வா. வந்துட்டாங்க இருந்து. அம்மா ஏதோ வெடிக்குதே. தாங்க முடியல என்னால. நிறைய சேஞ்சஸ். இத வந்து என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு மாற்றங்கள். ஒரு ஆஃப்டர் ஆல் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நாங்க அன்னைக்கு போறோம். அப்ப ஒருத்தவர் சொல்றாரு, இதெல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கு, சிஎம் என்னைக்கு வந்து முகமுடி போட்டுட்டு வந்து இதெல்லாம் பார்க்க போறாருன்னு தெரியலன்னு. அந்த ஒரு பயம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் புரட்சி. சும்மாவா சொன்னாங்க? கட்டிக்கிட்டா பொண்டாட்டி, வச்சுக்கிட்டா வெப்பாட்டி, சொன்னாலா ஏன் பாட்டி, சொடக்குக்கு ஒரு வாட்டின்னு. நான் வர்றேன்டா. மன்னிச்சுக்கமா, தெரியாம போயிட்டமா, பழக்க தோஷமா. ஒரு மந்திரி சொல்ற திமுக காரெல்லாம் பியூஸ்ல புடிங்கிட்டாங்க.
இவர்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன செய்யறதுக்கும் எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். திமுக காரெல்லாம் பியூஸ்ல புடிங்கி விட்டாங்க. அப்ப உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் புடிங்கினா இருக்குது. இதுக்குதானே போலீஸ் இருக்கிறது. அரைமணி கிராமத்துல சொல்லுவான், ஐயா புடுங்குற புடுங்களுக்கு தயிர் வெங்காயம். மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதலே சொல்லிட்டோம். கடந்த வாரங்கள்ல விண்டு மில்ல பவர் இல்ல, அதனால ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. மின் தட்டுப்பாடுனால நமக்கு எங்கேயும் ஃபெயிலியர் ஏற்படவில்லை. தட்டுப்பாடு நமக்கு இல்லை. நாளைக்கும் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் தட்டுப்பாடு ஏற்படுத்தி, எதனால் ஏற்படுத்தி, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லி நம்ம நாளைக்கும் நம்ம பப்ளிக் பண்ணுவோம். நாங்கள் அவர்களை சொல்லியோ இவர்களை சொல்லியோ நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன செய்யறதுக்கும் எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. வேற வழி இல்ல. நீ இப்படியா நைட்டை பாக்கலமா முடிச்சுதான் கிடக்குறான். தலையெழுத்து நம்ம என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியல. மயிறு திமுக அப்படியே மாட்டோம்டா. ரொம்ப திமுக காரணம் சொல்லிட்டு எவனா சொல்லி இங்க பத்துல சொல்லு அவங்கள. இந்த விஜயகாந்த் கூப்பிட்டு சொல்லுங்க. செருப்பு அடி நானே அடிப்பேன் அவனை. இந்த கவுன்சிலர் பண்ண கவுன்ல சின்ன கவுன்ல பண்ண யார் பண்ணது? டிவி கட்சி தானே பண்ணது, டிஎம்கே பண்ணது. நீங்களே சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். யாரோட தம்பி தெரிஞ்சு பட என் மேல கைய வச்ச? சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணனா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனனா? ஓ அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. நான் கேட்டது விஜய் சார் வந்தாருன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே நல்லது நடிக்கும். மாற்றங்கள் எங்களுக்கு வேணும், அதனால இவருக்கு தான் போடுவோம். கண்டிப்பா மாற்றம் ஏற்படணும்ன்றது ஒரு தாக்கத்துக்காக வந்திருக்கோம். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? பூதாகரமாகும் மின்வெட்டு பிரச்சனை, தூக்கம் நிம்மதி தொலைத்து நிற்கும் மக்கள். 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? இதுவரைக்கும் 18 ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் துணை முதல்வர் வந்தா கூட சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? தாவேகா ஆட்சியில அக்னி அஸ்திரா, ரிலையன்ஸின் சோலார் திட்டம், அதானியின் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மற்றும் பசுமை மின் முதலீடுகள், ராயல் என்ஃபீல்டின் அப்லோடர்ஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு பறந்து போச்சு. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி போடக்கூடிய அளவுக்கு சமூகம் இருக்குதுன்னா எவ்வளவு கேடுகட்ட சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு பாருங்க. அந்த கடமை உணர்ந்தவரமா நடந்துக்கிறீங்க, இந்த ஆட்சியாளர் நடந்துக்கிறாங்க. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? சிஎம் தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம ½ தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால அவனை எப்படிடா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க? அவனை நீ மாசா பாக்குறீங்கன்னா அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்ப. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். நீங்க எமோஷனலா இருக்கீங்க. அது ஒரு ஃபீலிங் தான். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கி மாப்பு? இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மை. அது கண்டிப்பா ஃபீலிங் பூரா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. இல்ல அப்படி கிடையாது. அவர்னாலே ஒரு எமோஷன் தானே, விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். இவன் நம்ம மாப்பிள்ளையாச்சின் சரவடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். என்ன அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. உன் மனசுல நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி இப்படி அளவுக்கு தெரிஞ்சனா பொம்பளையா லட்சணமா இருக்கு. அவர்கிட்ட என்ன பேசுவோம், நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? அவர் பாக்குறதுக்கே 30 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா. மேடம் யூ டர்ன் ப்ளீஸ். காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். இது இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லடா, இங்க. இந்த இடுப்பை பிடிக்கவா இவ்வளவு பில்டப் போட வந்த?